டூ வீலர் ஓடிட்டல்லன்னு பூந்து போயிட்டே இருப்பான். கத்தியை கட்டி மிரட்டான் 3-4 பேர் பூந்து ஒரு ஊழியரை. அது கஷ்டம், அந்த சிரமம் தான். இது டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறத விட ஆபத்தாவில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுறது தானே வச்சிருக்காங்க பங்கு. நம்ம போய் போட்டு பார்த்தா எல்லாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. சரி, இப்போ முன்ன மாரினா ஒரு 2000 ரூபாய்க்கு போடுங்கன்னா 2000 ஜிபே பண்ணுங்க சார் சொல்லிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. கொள்ளை கற்பழிப்பு அப்படியே போயிட்டுருக்கு. எங்கே திரும்ப இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இப்போது நான் காலையில் ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன், நீங்கள் தான் காமிச்சிங்க. பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க. தாராக் ஜீப் அவ்வளோ பெரிய காரு அத்தனை கோடிக்கு வாங்கிட்டு காசு கொடுக்காம வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சார். அதாவது ரொம்ப வருத்தத்தக்க செயல், கண்டிக்கத்தக்க செயல். அன்னைக்கு ஒரு போன வாரத்தில் பெட்ரோல் பங்கு ஊழியர்கள்லாம் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, நைட்டில் இப்போ கஞ்சா குடிக்கு போய் கத்தி எடுத்து குத்தி பணத்தை கேட்கறது, பெட்ரோலை போட்டு காசு கொடுக்காம போகிறது, பைக் எடுத்து ஓடிடுறது, அப்படிதான் ஒரு லெவலில் போயிட்டு இருந்தது. சரி, அவனாவது புரியாத போயில அதை செய்யறானுவான். நீ ஒரு கார் வச்சிருக்க, அவ்வளோ பெரிய தார் அத்தனை கோடி தார், ஒரு தார் ராக்ஸ் எப்படி 25-30 லட்ச ரூபாய் வாங்கியிருப்ப. அதுக்கு டீசல் போடுற, ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுற, 40 லிட்டர் ஃபுல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 4000 ரூபா. 4000 ரூபா உனக்கு ஒரு காசா? அதுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு வண்டி வச்சிருக்க நீ? அந்த ஊழியர்த்தெல்லாம் வெடியும். அந்த ஊழியர் பின்னாடியே ஓடுறாரு. இது போக பெட்ரோல் பங்க் ஊழியர் அடித்து காசை பிடுங்கிறது. ஏன்னா கண்டிப்பாக பெட்ரோல் பங்கில் கேஷ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு இந்த 1 lakh 2 lakh 3 lakh 4 lakh 5 lakhs கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குறைஞ்செல்லாம் இருக்கவே இருக்காது. சாயந்தரம் கணக்கு முடிச்சு இப்போ சில இடங்களில் வாங்கிட்டு போகிறாங்க, 2 கணக்காக முடிக்கிறாங்க. ஈவினிங் கணக்கு முடிச்சு வாங்கிட்டு, நைட்டு 10 மணிக்கு ஒரு கணக்கு முடிச்சு வாங்கிட்டு காலையில் பாக்கி முடிக்கிறாங்க. நைட் சேல்ஸ், நைட் பங்க் சேல்ஸ் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுறது தானே வச்சிருக்காங்க பங்கு. நம்ம போய் போட்டு பார்த்தா எல்லாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. சரி, இப்போ முன்ன மாரினா ஒரு 2000 ரூபாய்க்கு போடுங்கன்னா 2000 ஜிபே பண்ணுங்க சார் சொல்லிடலாம். நான் ஜிபே பண்ணிட்டு தான் பெட்ரோலே டீசலே போடுறேன். ஏன்னா சப்போஸ் சர்வர் வேலை செய்யல, அது வேலை செய்யலாம், அப்படி தலைவலி ஆகிடாது. அப்புறம் ஏன்னா என் பர்சில் 100 ரூபா காசு, என் பர்சில் 100 ரூபா காசு இருக்காது. யாராவது பிச்சை கேட்டால் என் பிச்சைக்காரங்களோட மோசமான பிச்சைக்காரன் நான் தான். என் பர்சில் காசே கிடையாது, டிஜிட்டல் தான். அதை வச்சுக்கிட்டு பணம் நசுங்கி போயிட்டுது, அது தேவையில்லாத வேலை அது. அப்போ சர்வர் வேலை செய்யலாம், என்ன செய்ய முடியும்னா அது ஒன்றும் பெரிய நான் பத்திரப்போ அடுத்து கார்டு எடுத்து போடலாம். கார்டு வேலை செய்யலாம், பக்கத்தில் வாப்பா காய் உட்காருன்னு சொல்லி அவர் ஏடிஎம் போய் பணம் எடுத்து மறுபடியும் கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவேன். நான் ஒன்றும் அதுக்கு சளைஞ்சால் இல்லை. எதுக்கு இந்த ஒம்பு கொண்டா ஸ்கேனரை ஒரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு தான் பண்ணுறது. அதுவும் கேட்டுக்குவேன். எக்ஸ்ட்ரா டீசல் இப்போ 5000 ரூபாய் போட்டிருக்கேன், 4500 கட் ஆகிடுதுன்னா 500 ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் பேசி ஸ்கேன் பண்ணுவேன். அது வேறு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு போட்டு 4500 ரூபாய்க்கு பிடிக்கிட்டாங்கன்னா அப்புறம் பாக்கி காசு என்ன செய்யறது? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வர இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள், உள்ளடைய விஷயங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலை இவங்க போட்டு ஓடினது வந்து ரொம்ப பெரிய தவறு. அவங்க என்ன செய்வாங்க, ஆளு மேலே ஏற்றுறதுக்கு போகிறாங்க பங்கில். அது இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்கா, ஆளு மேலே ஏற்று போகிறாங்க டீசலை போட்டு. இன்னொரு இதில் போட்டு முடிச்சோடனே திருவிட்டு வர்றதுக்குள்ள கன்னோட போனாங்க. அந்த டேங்க் பொத்துன்னு விழுது, அறுத்து அள்ளிக்கிட்டு அந்த ஒயரோட கேபிளோட. ஃபயர் ஆகி தோஞ்சுன்னா என்ன செய்யறது? மொத்தமாக இதாகிடும். அதோட இது என்ன மாதிரியான மனநிலைன்னே தெரியலையே. கிரைம்ல இது மோசமான கிரைமா இருக்கு. அந்த காரை திருட்டுக்காரா இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இங்க ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் பிடிச்சாங்க, 2 வீலர் திருட. பெட்ரோல் வந்து எந்த வண்டியில மெயின்ல இருக்கோ அந்த வண்டி தான் திருடுறது. இது வேற. ஆமாங்க, பெட்ரோல் ரேட் அதிகமா சார். மெயின்ல இருக்க வண்டி திருடுறது. திருடி அவங்க எங்கன்னா பெட்ரோல் இல்லாம போது விட்டுட்டு அடுத்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்குது. ரீசெண்டாக போன ஒரு 10 மாதம் முடி பேசணுமே, ஒரு சீரியஸ் மாரி பேசணும். அதெல்லாம் ஓகே சார். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னமா சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறது சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். பேரிகேடு அடிச்சிருங்க, வீல் வச்சு பேரிகேடு. இந்த போலீஸ் பேரிகேடு கிடக்கல ரோட்டில், வீல் இருக்கும், கீழே பேரிங் வச்சு பேரிகேடு இருக்கும். வண்டி கொண்டாந்து நிப்பாட்டோன்னே ஃப்ரண்ட்டில் பேரிகேடை போடுங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பேரிகேடு, பேக்கில் ஒரு பேரிகேடு. சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லிடுங்க. சேஃப்டி ப்ரிகாஷன் சார், எல்லா பங்களையும் கொண்டு வந்துடலாம். சிம்பிளாக இழுத்து போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டு டீசலை போடுங்க. எங்கே போட போகிறாங்க? அதையும் இடிச்சு போட்டு போகிறவங்க இருக்குது. அதை இடிச்சா 1 டேஞ்சர் லைட்டு உடையும், 8 லைட்டு உடையும். அப்படிலாம் பேரிகார்டு இடிச்சு போட முடியாதுங்க. அது இந்த அமைப்பில் இருக்கும் பேரிகார்டு. இடிச்சு ஒன்று உள்ள வாங்கினீங்கன்னா ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டே தான் போக முடியும், ஸ்டக் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கத்தை உள்ள வாங்கினுச்சுன்னு வச்சுங்க, வீல் ஏறி லாக் ஆகிடும். டிபார்ட்மெண்ட்ல அடிச்சதுங்க அது. பேரிகார்டை போட வேண்டியதான். நான் அதான் யோசிச்சேன், பேரிகார்டை போட்டுருங்க. நல்ல ஐடியா. எதுக்கு வேணும் சார்? எதுவுமே தப்பு சொல்லலை. பேரிகார்டை போட்டுரும். பேரிகார்டு வண்டி வந்தோன்னா பேரிகார்டை போட்டுருங்க. டீசல் போட்டு நிறுத்தி விடுங்க பேரிகார்டை.
வண்டி மூவ் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி மிஸ் ஆகி போறவங்களுக்கு பேரிகேட் ஓகே. இப்போ அங்க ஒர்க் பண்ற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு. இப்போ நைட்ல கஞ்சா போதையில குடிச்சிட்டு போயிட்டு கத்தியை காட்டு பணத்தை மிரட்டி போறவங்க, அது கஷ்டம் தான் தம்பி, அது மேனேஜ் பண்றது கஷ்டம் தான். அது கஷ்டம், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு ஒண்ணுமே சொல்றது. இது வந்துட்டு காருக்கு இது ஓகே. டூ வீலர் ஓடிட்டல்லன்ட்டு பூந்து போயிட்டே இருப்பான், கத்தியை காட்டி மிரட்டான் 3-4 பேர் பூந்து ஒரு ஊழியரை. அது கஷ்டம், அந்த சிரமம் தான். இது டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறத விட இது ஆபத்தாவில் இருக்கு. டாஸ்மார்க்ல கிரில் அடிச்சாங்கல்ல, அதுக்கு மாதிரி கிரில் அடிச்சாங்க, கம்பி வேலை மாதிரி அடிச்சுட்டாங்கல்ல. வெறும் கொடுத்து வாங்குற கவுண்டர் மட்டும் தானே, காசு கொடுத்தாதான் பொருள், அது கொண்டு வந்தாங்க. இல்லை அதுவும் அப்படிதான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆள் திரும்பக்குள்ள பாட்டில் எடுக்கிறது போறது வர்றது, இந்த பிரச்சனை தான் அதை அடிச்சாங்க. பங்க்ல வர வழி ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய வாகனம் வர்ற லாரி வந்து டீசல் போடணும், நீ வெளில கேட்டு போட்டெல்லாம் மறைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா பங்கோட வாசல்ல ராட்சஸ் கேட்டு 2 பக்கம் வச்சு சென்ட்ரலைஸ் கேட் வச்சிடலாம். ரிமோட் ஆக்சஸ். அது ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். அடுத்த வண்டி உள்ள வரக்குள்ள இடிச்சிடக்கூடாது. நைட்ல லாக் பண்ண, நைட்ல அது மாதிரி பண்ணலாம். பகல்ல பண்ண முடியாது. இல்ல பகல்ல ஒன்றும் பண்ண முடியாது. நைட்ல வேணா தப்பிச்சு ஓடுறான், டக்குன்னு அதை அமைக்கலாம். எக்ஸிட் அலாரம் அதை அமுக்கினா டக்குன்னு வந்து சாத்திடணும். பங்கும் கொய்ய முறையோட கத்துற மாதிரி செட் பண்ண வேண்டியதுதான். ஒய்யம் ஒய்யம் ஒய்யான்னு கத்துனுச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு செய்யலாம். இல்ல அங்க செக்யூரிட்டி கார்டு யாருக்கு பயந்தாங்க நீங்க வேற? ஏன் தம்பி நீங்க ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு யார் பயந்தா? நகை கடை திருட்டு போகுது இல்ல, முருகன் கூட இறந்து போயிட்டாரு தான் நகை கடை திருடாரு லலிதா ஜுவல்லரி. நான் ரொம்ப நாளா ஒரு ஐடியா சொல்றேன், அது எந்த நகை கடைக்காரன் காதலே வாங்குறது இல்லை. இப்போ இருக்க கமிஷனர், இப்போ இருக்க டிஜிபி அது காதல வாங்கிட்டோம். நகை கடை இருக்குல்ல, இண்டோர் ஃபுல்லா கேமரா இருக்குல்ல, அதோட சர்வரை ஃபுல்லா நைட்ல ஒரு பெரிய மானிட்டர்ல வெளில ஓட விடுங்க. கடையில கடை வெளில இருக்கு, வெளியில இருக்குல்ல, பெரிய மானிட்டர்ல ஓட விடுங்க. அதை சர்வர், அந்த சிசிடிவி சர்வர் உள்ள வச்சிருக்கீங்கல்ல, அதை நைட் ஆகிட்டா இதில் ஆன் பண்ணி விட்டுருங்க ரிமோட்டில். அவ்வளோதான், ஓடிட்டு கிடக்கட்டும். கடைக்குள்ள என்ன நடக்குதோ வெளில பார்த்துட்டு இருக்கு, போகிற வரோம் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பேட்ரோல் போலீஸ் கூட பார்த்துட்டு போவார். நல்ல ஐடியா சார். அதுமாரி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை. இல்லை அந்த சர்வரை போட்டு வாட்ச்மேன் போட்டிருக்கீங்கள உங்கள் கடைக்கு, அந்த வாட்ச்மேன் அதை பார்த்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் சும்மா நடந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு, கடைக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சா உடனே தெரிஞ்சிரும்ல, ஒரு எலி ஒன்னாலும் தெரிஞ்சிரும்ல. ஏன் செய்ய மாட்டாங்க? வேற ஏதாவது நீங்க பிரார்த்தனை பண்றீங்களா கடைக்குள்ள? இது ரொம்ப சிம்பிளான ஐடியா இல்லைங்க. இது தேவையில்லாம நகை திருட்டு போவோம், அவன் போலீஸ் போகணும், போலீஸ் போய் சுடுபட்டு செத்தார் பெரிய பாண்டியன் ராஜஸ்தான்ல பவாரியரை பிடிக்க போய். தேவையாது ஒரு நகை கடை தானே, போட்டு வை, வெளில சர்வர் வை, என்ன ஆயிட போகுது? பார்த்துப்பாங்க. உங்க கடையில் வாட்ச்மேன் தான் போட்டிருக்கீல்ல, அவர் பார்த்துட்டு பாரு, உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி. யாராவது உள்ள போனா சார் உள்ள ஆளு போறான்னு சொல்லி தம்பி வாங்கன்னு காதை திரும்பி அழைச்சிட்டு வந்துடலாம்ல. இது எப்படி ஐடியா? நல்ல ஐடியா சார். செய்யணும்ல, அவ்வளோ காதில் வாங்கி அவருக்கு இதுல என்ன மைனஸ் ஆகிட போகுது? பகல் ஃபுல்லா சிசிடிவி ஓடுது. இப்போ எல்இடி வந்து எல்லா கடையிலயும் எல்லா ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க, அதுல ஓட விடுங்க. இதை உள்ள சிசிடிவி ஃபுல்லா கனெக்ஷனை ஏன் உள்ள வர்றான்னு பாத்துருவோம். நல்ல யோசனை சார். பாப்பா எக்ஸிக்யூட் பண்றாங்களா? போலீஸ் கம்பெனி காதுக்கு போட்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.